மதியமும் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். குர்ஆனை எளிதில் ஓதிடுவதற்காக வேண்டி இந்த பாடத்தை வாரந்தோறும் 2 நாட்கள் உங்களுக்கு வழங்கி வருகிறோம். இதில் நேற்றைய தினம் இந்த ஷத்து, அதாவது அழுத்த குறியீடு என்பதை பற்றி நேற்றைய தினம் பாடத்தில் பார்த்தீர்கள். இது போக இன்னொரு குறியீடை இன்றைய தினம் பார்க்க போகிறோம். அது என்ன குறியீடு என்றால், அரபு மொழியில் நம்ம குறில் நெடில் நம்ம படிக்கிறோம்ல, தமிழில் இருக்கல, ஆனாங்கிறது ஆன்னு படிப்போம், நீட்டி படிக்கிறதுக்கு ஆவண்ணா, ஆனா ஆவண்ணா, கா காணாங்கிறத கண்டு படிப்போம், காவண்ணாவை கா இப்படி படிக்கிறோம். இது குறில், காணாவை குறில்னு சொல்லுவோம், காவண்ணாவை நெடில்னு சொல்லுவோம் தமிழில். அரபிலே அதே மாதிரி இருக்கிறத உங்களுக்கு சொல்லிட்டோம். ஆனாவுக்கு ஒரு கோடு போடணும், மேலே ஒரு அலிஃபை சேர்த்தா ஆவண்ணாவாயிரும். இதோடு என்ன செய்வாங்கன்னா, அரபியில் கொஞ்சம் அதிகமாக நீட்டுவாங்க. ஆவண்ணா பாடல்களுக்கு நீட்டுவாங்கள்ல, ஆவண்ணான்னு நீட்டுறதுக்கு ஆ அப்படி நீட்டினாங்கன்னு வைங்க, அப்போ கொஞ்சம் ஜாஸ்தியாக நீட்டும். சில இடத்துல ஆண்டு மட்டும் சொல்லுவோம், சில இடத்துல ஆண்டு சொல்லுவோம். அப்போ லா இது சாதாரண நெடில், இது லா இது எக்ஸ்ட்ரா உள்ள ஒரு நெடில். இப்படியான ஒரு வாசித்தலும் அரபு மொழியில் இருக்கிறது. அப்போ எந்த இடத்துல ரொம்ப நேரம் நீட்டணுமோ அப்படி நீட்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி இருக்கிறார்களோ குர்ஆனை, அதை மனப்பாடம் செய்தவர்கள் வழியாக கேட்கும் பொழுது அப்போ நீட்டி ஓதி இருக்கிறாங்க. அப்போ ரொம்ப நேரம் நீட்டுறதுக்கு ஏதாவது ஒரு குறி வேணும்ல, அப்படிங்கிறதுக்காக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு குறிய இந்த ஜேர் ஜபர் கண்டுபிடிச்ச மாதிரி அதுக்கு ஒரு குறியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த குறி என்னன்னு கேட்டால், நம்ம இப்படி இப்படி இருக்கும் பாருங்கள், அந்த படத்தில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். நீட்டி வாசித்தல்ன்ற அந்த தலைப்பில் அந்த முதல் லைனில் அந்த குறியை உங்களுக்கு காட்டியிருக்கணும். அதாவது ஒரு மாட்டுடைய கொம்பை படுக்க போட்டால் எப்படி இருக்கும், அது அந்த மாதிரி இருக்க முடியும். அதுக்கு தான் இதுக்கு மத்துன்னு சொல்லுவாங்க. மத்துக்கு அர்த்தமே நீட்டுறதுன்னு அர்த்தம். மத்துக்கு அர்த்தமே என்ன, நீட்டுறது. அப்போ நீட்டுறதுன்னா என்னன்னு கேட்டால், கொஞ்சம் அதிகமாக நீட்டணும். உதாரணமாக இப்போ மாவண்ணா டூனா மாடு, இது ஒரு சாதாரணமாக உள்ளது. அரபியில் மாடுன்னு எழுதி, டூனா வராது, மாதுன்னு எழுதுறோன்னு எழுதி இந்த ஒரு மத்தத்துக்கு வச்சுட்டாங்கன்னு சொன்னால், மாடுன்னு அது மாதுன்னு படிக்கக்கூடாது, மாது அப்படி படிக்கணும். இந்த மாவை இவ்வளோ 4 விரலை மடக்கிற அளவுக்கு மாது அப்படி சொல்லணும். அப்போ அந்த அதிகமாக நீட்டி படிக்கிறதுக்கு ஒரு குறியீடை வச்சுருக்கிறாங்க. அது கொஞ்சம் கனத்த எழுத்தாகவும் போடுவாங்க, கொஞ்சம் லைட்டாகவும் போடுவாங்க. அந்த ஒரு அதாவது நேரம் அப்படி இருக்கக்கூடாது, ஒரு வளைவாக நேரம் போட்டால் அது அகர குறியீடாயிரும். அகர குறியீடு மாதிரி இல்லாமல் இப்படி ஒரு சைஸாக அப்படி வளைச்சி விட்டு போட்டிருப்பாங்க. அந்த படத்தில் நீங்கள் பார்த்துக்கிறங்க. அந்த மாதிரி போட்டாங்கன்னு சொன்னால் அதை நீட்டி படிப்பாங்க. இது ஆவண்ணா ஆகார குறியீடுக்கு மட்டும் இப்படி செய்ய மாட்டாங்க, ஊனாவிலையும் செய்வாங்க. ஊனா ஊவண்ணா, ஊ இது சாதாரண நெடில், ஊ இது எக்ஸ்ட்ரா நெடில். இந்த எக்ஸ்ட்ராவாக நீட்டுறதுக்கு என்ன செய்வாங்கன்னா, அது மத்துன்னு அதுக்கு பேர். இப்படி ஒரு குறியீடை போட்டாங்கன்னு சொன்னால் அந்த எழுத்தை ஊவண்ணாவாக படிக்கும் பொழுது கொஞ்சம் இவ்வளோ நேரம் என்ன செய்யணும், கொஞ்சம் ஜாஸ்தியாக நீட்டணும். இது அந்த அரபு மொழியில் ஒரு இனிமை கிடைக்கிறதுக்காக வேண்டி அது மாதிரி கவிதைகள்லாம் வச்சுருப்பாங்க. அப்போ குர்ஆனிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இனிமை கிடைப்பதற்காக வேண்டி எந்தெந்த இடத்துல அவங்க நீட்டி ஓதுனாங்களோ அதற்கு ஏற்ப இந்த இடத்துல கொஞ்சம் ஜாஸ்தியாக நீட்டிக்கிறங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி கண்டுபிடிச்ச குறியீடு தான் இந்த குறியீடு. இதை நீங்கள் வழங்குவதற்காக வேண்டி இந்த இந்த கீழே உங்களுக்கு எடுத்து காட்டுற அந்த படத்தில் சில சொற்களை உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கிறோம். அதில் என்ன போட்டிருக்காங்கன்னு கேட்டால், ஃபஸ்ட்டு சொல்ல எடுத்துக்கிறங்க. அலிஃப் இருக்குது. அலிஃபில் என்ன போட்டிருக்கு, மேலே கொம்பு மாதிரி உகரம் போட்டிருக்கு, ஊனா குறியீடு போட்டிருக்கு. அப்படி போட்டால் ஊனா வச்சு, அதுக்கப்புறம் வாவு போட்டிருக்கு. அந்த வாவுக்கு எந்த குறியீடுமே போடலை. அந்த வாவுக்கு எந்த குறியீடும் போடலைன்னு சொன்னால் அந்த இடத்துல வாவை இல்லைன்னு விட்டுருங்க, அது படிக்கக்கூடாது. வாவில் வானா வீணா ஊனா அதுவும் போடலை, இந்த சுக்குன் மாதிரி போடுவாங்கள்ல அந்த ஒரு அதுவும் போடலை. அந்த வாவுக்கு என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. ஒன்றுமே போடாத வாவு வந்துச்சின்னு சொன்னால் அதை அப்படி இல்லைன்னு வச்சுக்கிறங்க. அலிஃபுக்கு அப்புறம் வாவு இருக்குல்ல, வாவு இல்லைன்னு வச்சுக்கிறங்க. ஏன்னா அது ஒன்றும் போடலை. அது கிராமர் படி அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, நமக்கு அது தேவையில்லை. வாசிக்கிறதுக்கு ஒன்றும் போடாட்டி வாசிக்கக்கூடாது அப்படின்னு விளங்கிட்டால் போதும்.
அதுக்கடுத்து என்ன இருக்குது, லாம் இருக்குது. ஊனாவுக்கு அப்புறம் வாவு வந்து அது சைலன்ஸாக போயிடும், அதை விட்டுற வேண்டியது. எழுதனானா எழுதிடுவாங்க, ஆனால் வாசிக்கக்கூடாது. அப்போ ஊனாவுக்கு அப்புறம் என்ன இருக்குது, லானா இருக்குது. அந்த லானாவில் இப்படி ஒரு அலிஃபை பின்னாடி நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க, அது லாவண்ணாவாயிரும். ஓ லா. அந்த லாவண்ணாவை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த நான் சொன்ன மத்துண்டன்ல அந்த கொம்பு மாதிரி உள்ள மாட்டு கொம்பு மாதிரி அதை தூக்கி மேலே வச்சுருக்கிறாங்க. அப்போ இதை லாண்டு நீட்டாமல் லா என்று கொஞ்சம் அதிக நேரம் நீட்டணும். அதுக்கடுத்து என்ன இருக்குதுன்னா, ஹம்சாங்கிற எழுத்து இருக்குது, அது கீழே கோடு இருக்குது, இ. அதுக்கப்புறம் காஃப் இருக்குது, மேலே கோடு இருக்குது, கா. இது எப்படி படிக்கணும், உலா இக்கன்னு படிக்காமல் உலா இக்க. அந்த லாவை நல்லா கொஞ்சம் நீட்டி படிக்கணும். நீட்டுறது தான் எல்லாமே. அந்த நீட்டுதலை கொஞ்சம் அதிகப்படுத்துவதற்கு இந்த குறியீடு இருந்தால் அதிகமாக படிச்சுக்கணும். அதுக்கடுத்து சொல்லுக்கு வாங்க. அலிஃப் இருக்குது, அலிஃபு கீழே கோடு இருக்குது, ஈனா. அடுத்து லாம் இருக்குது. அந்த லாமில் என்னென்னலாம் இருக்குது, லாமுக்கு மேலே கோடு இருக்குது, இ ல இலாண்டு வந்துருச்சு. அந்த கோட்டோட ஏற்கனவே நேற்று படித்தோம்ல பாடம் சத்து, அதுவும் இருக்குது. லாவில் என்ன இருக்குது, மேலே கோடும் இருக்குது, அந்த சத்தும் இருக்குது. அப்போ என்னது, இல்லண்டு ஆயிரும். இல என்பது இப்படி இல்லண்டு ஆயிரும். அதுக்கப்புறம் லாமுக்கு அப்புறம் அலிஃபை போட்டு விட்ருக்காங்க, லாவனாவை போயிடும். இல்லா. இல்லாங்கிறதோட விடாமல் அந்த மத்தையும் போட்டிருக்காங்க. இதை எப்படி சொல்லணும், இப்போ இல்லா இல்லான்னு வெட்டிடாமல் என்ன செய்யணும், கொஞ்சம் ஜாஸ்தியாக நீட்டணும். அதாவது அலிஃப் இருக்குது, கீழே கூட ஈனா, லாம் இருக்குது. லாமில் வந்து 4 விஷயம் அதில் இருக்குது. லாமுங்கிற எழுத்தில் மேலே கூடு இருக்குது, லானாவாயிரும். அதில் சத்து வேறு சேர்ந்து இருக்குது. அப்போ இல்லைன்னா லானான்ற அர்த்தம், இல்லாண்டு வந்துடும். அந்த லாமை நீட்டி வாசிக்கிறதுக்காக வேண்டி லாமுக்கு அப்புறம் இப்படி அலிஃபை போட்டு வச்சுருக்கிறாங்க, இல்லா. அந்த நீட்டுறது பத்தாதுங்கிறதுக்காக வேண்டி அந்த மத்தையும் போட்டு வச்சுக்கிறாங்க. இதை எப்படி படிக்கணும், இல்லா. கொஞ்சம் நல்லா நீட்டி படிக்கணும். அடுத்து எடுத்துக்கிறங்க. அடுத்ததில் முதல் எழுத்து ஹா எழுத்து இருக்குது, அதுக்கு வந்து உகரம் போட்டிருக்காங்க, ஹூனா. அடுத்து மீம் இருக்குது, அதில் உகர குறியீடு போட்டிருக்காங்க, ஹோமு. ஹூ மூ ஹோமோன்னு இருக்குது. அதுக்கடுத்து என்ன இருக்குதுன்னு கேட்டால், இந்த அலிஃப் ஒன்று போட்டிருக்காங்க, அலிஃபுக்கு ஒன்றுமே போடலை. அதுக்கடுத்து லாமு போட்டிருக்காங்க, அந்த லாமுக்கு எந்த ஒரு குறியீடுமே போடலை. அப்போ அது இல்லைன்னு வச்சுருந்தீங்க. அதாவது எந்த ஒரு குறியீடும் இல்லாமல் இருந்தால் அது கிராமர் பிரகாரம் அப்படி ஒன்று வரணுங்கிறது இலக்கணம் தெரிஞ்சவங்களுக்கு அவசியம், காரணம் தேவை, நமக்கு தேவையில்லை. நம்ம சாதாரணமாக போதுகிற மக்களுக்கு எது போதும், ஒன்றும் போடாட்டி வாசிக்கக்கூடாது. அப்போ ஹூனாவுக்கு அப்புறம் மூணா இருக்குது, மூணாவுக்கு அப்புறம் ஒரு அலிஃபி போட்டிருக்கிறாங்க. மானாவுக்கு அப்புறம் அலிஃபி இருந்தால் மாண்டு நீட்டி விடலாம். மூணாவுக்கு அப்புறம் அலிஃபி வந்து அதை வந்து நீட்டுறதுக்கு வராது, மூணாவை நீட்டுறதுக்கு வாவு தான் வரும். அப்போ அந்த அலிஃபை போட்டிருக்காங்களா, அந்த அலிஃபை வந்து கணக்கில் வராது. அதுக்கடுத்து என்ன இருக்குது, லாம் இருக்குது. லாமுக்கு மேலே லானா லீனா லூனா இல்லைன்னா ஏதாவது இருக்குதா, லாமு தான் இருக்குது. அந்த லாமுக்கு எந்த குறியீடும் இல்லை. அப்போ என்ன செய்யணும்னு கேட்டால், அது இல்லைன்னு வச்சுக்கிறங்க. அப்போ ஹூனா மூணா வச்சா அடுத்து சீனுக்கு வந்துடணும். அதனால் பொதுவாக இது ஒரு சட்டமாக வச்சுக்கிறங்க. நான் சொல்லி தந்த சட்டத்தில் எந்த எழுத்துக்கு எந்த குறியீடும் இல்லையோ அதை நீங்கள் வாசிக்கக்கூடாது. அது இல்லைன்ட்டு மனசில் வச்சுக்கிறணும், டக்குன்னு கடந்து போயிடணும். அது ஏன் தேவையில்லாமல் எழுதுகிறாங்கன்னு கேட்டால், கிராமருக்கு அவசியம், இலக்கண விதிப்படி அது அவசியம். அது கிராமர் படித்து அரபி நஹ்வு சர்ஃபுண்டு அந்த கிராமர் நீங்கள் படிக்க வந்தீங்கன்னா அப்போ அதனுடைய காரணங்கள் உங்களுக்கு புரியும். இப்போ அதை நுழைஞ்சோம்னா உங்களுக்கு வாசிக்கிறதுலேருந்து திசை மாறிடுவீங்க. அதனால இப்போ என்னென்னு கேட்டால், ஹா இருக்குதா, ஹாவுக்கு மேலே உகரம் இருக்குதா, ஹூனா. மீம் இருக்குதா, அதில் உகர குறியீடு இருக்கா, ஹூமு. அடுத்த எழுத்து எங்கே ஒன்று சீனு கூடியாந்துடணும், அலிஃபை விட்டு போடணும், லாமை விட்டு போடணும். அடுத்த எழுத்து என்ன, சீன் இருக்குது. சீனுக்கு என்ன போட்டிருக்கு, உகர குறியீடு போட்டிருக்கு, ஹுமுசு. அந்த சீனில் இன்னொன்று என்ன இருக்குன்னு கேட்டால், நேற்று படித்த சத்து இருக்குல்ல, அந்த சத்தும் இருக்குது. நேற்றைய போட்ட பாடத்தை நீங்கள் பார்த்த சத்து. அப்போ ஹுமுசு என்பதற்கு பதிலாக ஹுமுஸ்ஸு அப்படி படிச்சிடணும். அதுக்கடுத்து எழுத்து என்ன இருக்குது, ஃபா எழுத்து இருக்குது, சுஃப, ஹுமு சுஃப. அதுக்கடுத்து எழுத்து என்ன, ஹா இருக்குது. ஹாவுக்கு மேலே கூட இருக்குது, ஹானா. அந்த ஹாவில் அலிஃப் வர பின்னாடி போட்டிருக்காங்க,
இப்போ ஹாவண்ணா போச்சு. ஹாவோட மேலே கோடு போட்டால் ஹா, ஒரு அலிஃபை போட்டால் ஹா. அதுவும் பத்தாதுண்டு மத்து வேற போட்டிருக்காங்க. இந்த மத்து இருக்குல்ல, அந்த குறியிடத்துக்கு மேலே வச்சுருக்குறாங்க. அப்போ அந்த ஹாவண்ணாவை கொஞ்சம் அதிகமாக நீட்ட வேண்டும். அதுக்கடுத்து என்ன செய்கிறாங்கன்னா ஹம்சா போட்டிருக்காங்க. ஹம்சா போட்டு அதில் ஊனா குறியீடு போட்டிருக்காங்க ஊ. இப்போ அப்படி சேர்த்து பாருங்கள். ஹூ மு ஹுமு, அப்புறம் சீனுக்கு ஹுமுஸ்ஸு. சீனுக்கு வந்து அந்த உகர குறியீடும் இருக்கிறது, ஷத்தும் இருக்கிறது, ஹுமுஸ்ஸு. அப்புறம் ஃபா இருக்குது, ஹுமுஸ்ஸுஃப. அப்புறம் ஹா இருக்குது, ஹுமுஸ்ஸுஃபஹ. அதுக்கு பின்னாடி அலிஃப் இருக்குது, ஹுமுஸ்ஸுஃபஹா. அதை நீட்டுறதுக்கு மத்து வேறு இருக்குது, ஹுமுஸ்ஸுஃபஹா. அப்புறம் ஹம்சா இருக்குது, அதுக்கு உகரம் இருக்குது. அது எப்படி மொத்தமாக எப்படி படிக்கிறது? ஹுமுஸ்ஸுஃபஹா ஊ. இவ்வளோ நீட்டி சொல்லணும். அடுத்தது வந்து நாலாவது சொல்ல பாருங்கள். அலிஃப் இருக்குது, மேலே கோடு இருக்குதா ஆனா. அதுக்கப்புறம் வாது இருக்குது, வாதுக்கு மேலே கோடு இருக்குது. அந்த கோடு இருந்தால் என்ன லா. அந்த லாதை வந்து என்ன செய்கிறாங்கன்னா நீட்டி படிக்கிறதுக்கு ஒரு அலிஃப் வேறு பின்னாடி சேர்த்து விட்ருக்காங்க. அப்போ லா. அது பத்தாதுன்னு சொல்லி மத்து வேற போட்டிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா நீட்டுன்னு சொல்லி. அப்புறம் அல்லான்னு வந்துருச்சா. அப்புறம் ஹம்சா இருக்குது, மேலே கூடு இருக்குது ஆ. அப்புறம் தா இருக்குது, சுக்குன் இருக்குது, இத்து விட்டால் இத்து. அப்போ மொத்தமாக படித்தா என்ன செய்யணும்? அல்லாத் அப்படி படிக்கணும். அதே சொல்லுதான். அடுத்து இந்த தே இல்லாமல் இருக்குது, அல்லா அப்படி படிச்சிடணும். அதுக்கு அடுத்தது இந்த ஷீன் இருக்குது. ஷீனுக்கு மேலே கூடு ஷானா. அந்த ஷானாவை வந்து ஷாவண்ணா வாக்குறதுக்காக அலிஃபை சேர்த்து விட்டாங்க. இப்போ ஷா, இப்போ அலிஃபு சேர்த்தனால ஷா. அந்த அலிஃபை நீட்டுறது பத்தாதுன்னு சொல்லிட்டு மத்து வேற போட்டு விட்டாங்க. அப்போ என்ன செய்யணும்? ரெட்டன் டபுள் நடில் ஆயிரும். இப்போ ஷா. அப்புறமேல ஹம்சா இருக்குது, மேலே கோடு. ஹம்சானா அலிஃபு மாதிரி தான், மேலே கோடு போட்டால் ஆ. ஷா வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து அலிஃப் இருக்குது, அதுக்கு ஒன்றுமே போடலை, விட்டுற வேண்டியது. அதுக்கடுத்து முதல் லாம் இருக்குது, ஒன்றுமே போடலை, விட்டுற வேண்டியது. அதுக்கடுத்த லாமில் சத்து இருக்குது. அந்த சத்து இருந்தால் என்ன? அழுத்தி படிக்கணும். சத்துக்கு மேலே ஒரு நிற்கிற மாதிரி ஒரு அந்த கோடு போட்டிருப்பாங்க. இதில் பை மிஸ்டேக் அது விடுபட்டுருக்குது, அதை வந்து இப்படி நீட்டுற மாதிரி. அப்போ இல்லைன்னா லாவண்ணா வாயிரும். அதுக்கப்புறம் ஹாங்கிற எழுத்து இருக்குது, அதில் ஊனா குறியீடு. இது எப்படி படிக்கணும்? ஷானாவுக்கு பின்னாடி அலிஃப் இருந்தால் ஷா, அதில் மத்து இருந்தால் ஷா. அப்புறம் அல்லாஹு ஷா அல்லாஹூ அப்படி படிக்கணும். அதே மாதிரி அடுத்த எழுத்துக்கு அடுத்த சொல்ல பார்த்தீங்கன்னா மீம் இருக்குது, கீழே கோடு மீனா. நூன் இருக்குது, மேலே கோடு நானா மீனா. அதுக்கப்புறம் என்ன இருக்குது? அலிஃப் இருக்குது. அலிஃபுக்கு ஒன்றும் போடலை. அதுக்கப்புறம் லாம் இருக்குது, லாமுக்கு எந்த அடையாளமும் போடலை. கடந்து ஒடியாந்துடணும். மீமு நூனுக்கு அப்புறம் சீனுக்கு வந்துடணும். சீனில் தான் போட்டிருக்கு அடையாளம். இப்போ சீனில் என்ன போட்டிருக்குது? டபுள் குறியீடு போட்டிருக்குதா, மேலே கோடு போட்டிருக்கா. கோடு மட்டும் போட்டால் சானா. அப்போ இந்த சத்து போட்டாங்கன்னா இசன்னாவும் சானாவும். அப்போ எப்படி படிக்கணும்? மீன மின மினசன்னு படிக்காமல் மினஸ்ஸ அப்படி படிச்சிருக்கோம். அப்புறமேல மீம் இருக்குது, மேலே கோடு மானா. அலிஃப் வரை சேர்த்துருக்குறாங்க, மாவண்ணா மினசமா. அந்த மாவை இன்னும் கொஞ்சம் நல்லா நீட்டுங்கிறாங்க மத்து போட்டு, மினசமா. அப்புறம் ஹம்சா இருக்குது, கீழே கோடு மினசமா ஈ அப்படி படிக்கணும். அதுக்கடுத்து என்ன இருக்குது? மீம் இருக்குது, மேலே கோடு மானா. மீமோடு சேர்த்து அலிஃபை எழுதி விட்டாங்க, மாவண்ணா மா. அந்த மாவை நல்லா நீட்டுன்னு சொல்றதுக்கு என்ன செய்கிறாங்க? மத்து போட்டு விட்டாங்க மா. அதுக்கப்புறம் ஹம்சா இருக்குது, ஹம்சாவில் டபுள் கோடு போட்டிருக்காங்க. டபுள் கோடு ரெட்டை குறியீடு போட்டால் என்ன வரும்? அதில் இன்கிற உச்சரிப்பு வரும். முந்தின பாடத்தை நம்ம சொல்லி தந்திருக்கிறோம். இது ஒரு கோடு இருந்தால் அ, ரெண்டு கோடு இருந்தால் அன், அன் இன் உன். அந்த இன்கிற உச்சரிப்பு வருவதற்காக வேண்டி அந்த அகர இகர உகர குறியீடுகளை டபுளாக போடுவாங்க. டபுளாக போட்டால் இன்கிற உச்சரிப்பு வரும். அந்த பாடத்தை சென்ற வாரத்துக்கு முந்தைய நம்ம சொல்லி தந்துட்டோம். அப்போ இது எப்படி படிக்கணும்? மீமுக்கு மேலே கோடு போட்டால் மானா, அலிஃபு வரை சேர்த்ததுனால மாவண்ணா. அந்த நீட்டரை எழுத்து போட்டால் மா. அப்புறம் அன், மா அன் அப்படி படிக்கணும். அடுத்த சொல்ல எடுங்க,
ஷீன் இருக்குது, ஷீனுக்கு உகரம் போட்டிருக்காங்க ஷு. அப்புறம் ஹா இருக்குது, மேலே கோடு ஹா ஷுஹ. அப்புறம் தால் இருக்குது, மேலே கோடு தானா. அந்த தாளை நீட்டுறதுக்கு ஒரு அலிஃபை பின்னாடி போட்டாங்க. அப்போ தானா வந்து தாவண்ணாவாச்சு சுஹதா. அப்புறமேலே அந்த அலிஃபுக்கு மேலே மத்து வேறு போட்டாங்க நல்லா நீட்டுறதுக்கு. அப்போ சுஹதா. அப்புறமேலே ஹம்சா இருக்குது, மேலே கோடு இருக்குது ஆனா சுஹதா. அப்புறமேலே காஃப் இருக்குது, அதில் வந்து இந்த ஊனா குறியீடு இருக்குது கூனா சுஹதா கு. அப்புறம் மீம் இருக்குது, சுக்குன் இருக்குது இம். மொத்தமாக படித்தா எப்படி படிக்கணும்? சுஹதா கும் அப்படி நீட்டி படிக்கணும். அதுக்கு அடுத்தது சொல்ல ஃபா இருக்குது, ஃபாங்கிற எழுத்தில் கீழே கோடு இருக்குது ஃபீனா. அதுக்கப்புறம் ஏ இருக்குது, யா இருக்குது, அதில் சுக்குன் போட்டிருக்காங்க. அந்த ஃபீயோட ஏ சேர்த்திங்கன்னு சொன்னால் ஃபீ என்பது ஃபீண்டு ஆயிரும். ஃபீ என்பது என்ன செய்யணும்? நெடிலுக்குள்ளது தானே. இகரத்தை நீட்டுறதுக்கு வந்து ஈனா ஈயன்னாங்கிறீங்கல்ல, அதுக்கு என்ன செய்யணும்னா அலிஃபை போட்டு ஒரு ஏயை போடணும். அதே முதல்ல சொல்லி தந்தாச்சு இது. அப்போ இந்த ஃபீ என்பதை வந்து வெறுமனே ஃபீக்கு கீழே போட்டுப்பட்டா ஃபீ. அப்புறம் யாவில் வந்து சுக்குன் போட்டிருக்கிறதுனால ரெண்டு சொல்லும் சேர்ந்து ஃபீ என்னவாயிரும் ஃபீ. அதுக்கப்புறம் ஹா இருக்குது, மேலே கோடு இருக்குது ஹா. அந்த ஹாவை நீட்டுவதற்கு அலிஃபை போட்டாங்க ஹா ஃபீ ஹா. அந்த அலிஃபை நல்லா நீட்டணுங்கிறதுக்காக மத்து போட்டாங்க ஃபீ ஹா என்று கொஞ்சம் கூடுதலாக நீட்டிக்கிறங்க. அதுக்கப்புறம் வந்து சாங்கிற எழுத்து இருக்குது, அந்த சாவில் என்ன போட்டிருக்காங்க? ஊனா குறியீடு போட்டாங்களா, ஊர குறியீடு சு. அப்புறம் மீமு போட்டிருக்காங்க, மீமில் அகர குறியீடு போட்டிருக்காங்க மானா சும. அதில் ஒரு சத்து வர வச்சுட்டாங்க சும்ம. அந்த மாவில் சத்து போட்டதுனால சும்ம. அதுக்கு அடுத்து என்ன செய்கிறாங்க? அந்த அழிவை விட்டுற வேண்டியது. அப்புறம் சீன் இருக்குது, அந்த சீனுக்கு என்ன போட்டிருக்கு? சுக்குன் இருக்குது இஸ்ஸன்னா சும்மஸ் சும்மஸ். அப்புறம் வந்து தேங்கிற எழுத்து இருக்குது, மேலே கோடு தானா சும்மஸ்த சும்மஸ்த. அப்புறம் என்ன இருக்குது? வாவு இருக்குது. வாவுக்கு என்ன செஞ்சிட்டாங்கன்னா இப்படி மேலே நிற்கிற மாதிரி போட்டாலும் நெடில் இருக்கிற சொல்லியாச்சு. அந்த வாவுக்கு மேலே ஒரு அழிப்பு போட்டு விட்டாங்க. அப்படி போட்டால் அது வாவண்ணாவாச்சு சும்மஸ்தவா. அந்த வாவண்ணாவை நல்லா நீட்டுக்கிறதுக்காக வேண்டி இப்படி ஒன்று போட்டு விட்டாங்க. அப்போ இதை எப்படி படிக்கணும்? சும்மஸ்தவா. அதுக்கப்புறம் ஏ இருக்குது, ஏக்கு ஒன்றுமே போடலை, ஏ இல்லைன்னு நினச்சிக்கிறங்க. ஒன்றும் போடலை இல்லை, ஒன்றும் போடலைன்னா அது கணக்கில் கண்டுக்கிறவே தேவையில்லை, நீங்கள் அடுத்த எழுத்துக்கு போயிட வேண்டியதான். அப்போ சும்மஸ்தவா. அடுத்த சொல்லுக்கு வாங்க. இந்த நிகழ்ச்சி சிறக்க துஆ செய்யும் ஜும்ஆ அபு ஜும்ஆ மற்றும் குடும்பத்தார் மேலப்பாளையம். மார்க்க மற்றும் சமுதாய பணிகளில் இணைந்து செயல்பட அன்புடன் அழைக்கிறது கீழக்கரை தௌஹீத் பேரவை NTF. இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் டாக்டர் MA சையது அபுதாஹிர், முகமது சஃபி, அவுரங்கஜேப், லயானா மற்றும் குடும்பத்தினர், நரிப்பையூர். SD Racks, German Design Display Racks, Supermarket, Departmental Stores போன்ற கடைகளுக்கு தேவையான ஸ்டீல் பவுடர் கோட்டட் டிஸ்ப்ளே ரேக் தயாரிப்பாளர்கள். ஷோரூம் SD Racks, ராஹத் பிளாசா, வடபழனி பஸ் டிப்போ எதிரில், சென்னை. Contact MND 9381004122 or 04442180020. தூய இஸ்லாத்தை அறிந்து மறுமை வெற்றியை நோக்கி பயணிக்க அழைக்கிறது மேலப்பாளையம் தௌஹீத் பேரவை NTF. இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துஆ செய்யும் முகமது கான், சஹீம் மற்றும் யூசுப் மெடிக்கல்ஸ், பாம்பன். தங்க நகைகள் விற்பனை செய்ய, அடகு நகையை மீட்டு விற்பனை செய்ய, ஹலாலான முறையில் தங்க நகை கடன் பெற RK ஹலால் ஜுவல் கேஷ். வட்டியை வெறுப்பவர்களுக்கு மட்டும் அழகிய தங்க நகை கடன். தொடர்புக்கு RK கோல்ட் ஹவுஸ் 9444411301. இந்த நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துவது தொண்டி தௌஹீத் சகோதரர்கள், தொண்டி தௌஹீத் பேரவை, ராமநாதபுரம் மாவட்டம். இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துஆ செய்யும் அமீர் செல்லக்கனி துதல் அல்வா கடை, ஓஜயம் தெரு, கீழக்கரை. இந்நிகழ்ச்சி மென்மேலும் சிறக்க துஆ செய்வது தௌஃபிக் மற்றும் தாரிக் குடும்பத்தார், கள்ளக்குறிச்சி. சிக்கன் கபாப், மட்டன் கபாப், சிக்கன் டிக்கா, மட்டன் டிக்கா, லேங்காஸ், அராய்ஸ், ரியாஸ், முஷக்கல், ஃபைசல், ஃபாரூக், மஹசி மற்றும் அரபு உயர் ரக உணவுகள் தமிழ் மக்களின் அன்பான உபசரிப்புடன் உண்டு மகிழ வாருங்கள். அல் ஃபைசல் ரெஸ்டாரண்ட், அல் மதாம்.
UAE-யில் தொழில் தொடங்க விசிட் விசா, ஃபேமிலி விசா போன்ற இன்னும் பல தேவைகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சுகைலா டைப்பிங், துபாய். தங்க ஆபரண நகைகளை தூய்மையாகவும் நம்பிக்கையாகவும் வாங்கிட அல்ஹசீனா ஜுவல்லரி, மயிலாடுதுறை. தூய இஸ்லாத்தை அதன் நேரான வழியில் அறிந்து செயல்பட உங்களை அன்புடன் அழைக்கிறது கூத்தாநல்லூர் தௌஹீத் பேரவை. உங்களுக்கு அரபி படிக்க தெரியாதா? குர்ஆன் ஓத தெரியாதா? குர்ஆனை ஓதிட ஆர்வமாக இருக்கிறீர்களா? உங்களுக்காகவே பி ஜைனுலாப்தீன் அவர்கள் எழுதிய எளிய நடைகளான புத்தகம் தான் குர்ஆனை எளிதில் ஓதிட. அரபி எழுத்துக்களை சரியாக புரிந்து கொள்ளவும், எளிதாக வாசிக்கவும், பிழையின்றி எழுதிடவும் வாங்கி பயன்பெறுங்கள். விலை ரூபாய் 30 மட்டுமே. தொடர்புக்கு மூன் பப்ளிகேஷன்ஸ் 9442763341. மண்ணடி பகுதி மக்களின் பேராதரவுடன் இயங்கி வரும் எங்கள் மூன்மார்ட் நிறுவனத்தின் 3வது கிளை கொடுங்கையூர். தரமான பொருள், குறைவான விலை, கனிவான சேவை. வாரத்தின் எல்லா நாட்களிலும் சேவை உண்டு. ஒருமுறை வந்து பாருங்கள், மனநிறைவோடு செல்லுங்கள். மண்ணடி பகுதி மக்களின் பேராதரவுடன் இயங்கி வரும் எங்கள் மூன்மார்ட் நிறுவனத்தின் 3வது கிளை கொடுங்கையூர். தரமான பொருள், குறைவான விலை, கனிவான சேவை. வாரத்தின் எல்லா நாட்களிலும் சேவை உண்டு. ஒருமுறை வந்து பாருங்கள், மனநிறைவோடு செல்லுங்கள். மூன்மார்ட், மண்ணடி, மாஸ்கான் சாவடி மற்றும் கொடுங்கையூர். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் பேர்ணாம்பெட்டு பஷீருதீன் குடும்பத்தார், வேலூர் மாவட்டம். இந்த நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துகிறேன். பைலட் அப்துல் ரஹீம், கத்தார். இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக அமைந்து மறுமை வெற்றி கிடைத்திட வாழ்த்தும் நெஞ்சங்கள் முகமது ராசித், ரெஹான், நோமான் குடும்பத்தினர், கள்ளக்குறிச்சி. தூய இஸ்லாத்தை அறிந்து மறுமை வெற்றியடைய துவா செய்கிறோம். அதிரை ராயல் டைல்ஸ் பார்க், ஈசிஆர் ரோடு, அதிராம்பட்டினம். மார்க்க மற்றும் சமுதாய பணிகளில் இணைந்து செயல்பட அன்புடன் அழைக்கிறது கீழக்கரை தௌஹீத் பேரவை, NTF. இந்த நிகழ்ச்சி சமுதாயத்திற்கு பயனுள்ளதாக அமைந்திட துஆ செய்யும் நெஞ்சங்கள் அபு ஃபலல், சமர், அஹமத் ஃபலல் மற்றும் இஸ்ரா. லாம் இருக்குது. லாமு கீழே கோடு லீனா. இன்னொரு லாம் இருக்குது, சுக்கூனு இல்லைன்னா லில், லீ இல் லில். அதுக்கடுத்து மீம் இருக்குது, மேலே கோடு இருக்குது, மானா லில் ம, லில் ம. அப்புறம் என்ன இருக்குது, லாம் இருக்குது. அந்த லாமுக்கு வந்து இப்படி நிப்பாட்டி வச்சு கோடு போட்டிருக்காங்கல்ல, அது லாமன்னாவாயிரும். லா லில் மலா. அந்த லாவை வந்து கொஞ்சம் நல்லா நீட்டு என்று சொல்வதற்கு இதை போட்டு விட்டாங்க, மத்து. அப்போ என்னவாயிரும், லில் மலா. அதுக்கப்புறம் ஹம்சா இருக்குது, கீழே கோடு இருக்குது, ஈனா லில் மலா இ. அப்புறம் காஃப் இருக்குது, மேலே கோடு லில் மலாயிக்க. அப்புறம் தா எழுத்து கீழே கோடு போட்டிருக்கு, தீ. அப்போ மொத்தமாக சேர்த்து படித்தா லில் மலாயிகதி. இப்படி படிக்கணும். அதே மாதிரி அடுத்த எழுத்துக்கு வாங்க. அடுத்த எழுத்து என்ன இருக்குது, ஹாங்கிற எழுத்து இருக்குது. இந்த ஹாங்கிற எழுத்தை வந்து இந்த ஜேர் ஜபர் ஒன்று போடாமல் இப்படி நீட்டி விட்ருக்காங்களா, அப்படி போட்டால் ஹாவண்ணாவாயிரும். அந்த ஹாக்கு மேலே இப்படி நிப்பாட்டுற சின்ன குட்டி அலிஃபு போட்டாங்கன்னா அதை ஹாவண்ணா. நெடிலுக்கு நெடில் 2 விதமாக எழுதலான்னு சொல்லியிருக்கோம்ல, 2 விதமாக இப்படி ஹாவு கூடி போட்டுவிட்டு ஒரு அலிஃபு போட்டாங்கன்னா ஹா. இந்த கோடு போடாமல் எழுத்துக்கு மேலேயும் இப்படி குட்டியாக ஒரு அலிஃபு போட்டாங்கன்னால ஹா தான், நீட்டுறது தான். அப்போ இந்த அகர குறியீடு போட தேவையில்லை. அப்போ இந்த ஹாங்கிற எழுத்தை அதுக்கு மேலே இப்படி போட்டிருக்காங்களா, அது ஹாவண்ணாவாயிரும், ஹா. அந்த ஹாவண்ணாவை கொஞ்சம் நல்லா நீட்டு என்று காட்டுவதற்காக வேண்டி இப்படி போட்டிருக்காங்களா, ஹா. நல்லா கூட நீட்டணும். அதுக்கப்புறம் என்ன இருக்குது, ஹம்சா இருக்குது. ஹம்சாவுக்கு மேலே இது போட்டிருக்காங்க, ஊனா பச்சு ஊகரம் போட்டிருக்கு, ஹாவு. அந்த வாவில் ஒன்றும் போடலை, விட்டுற வேண்டியதான், ஹாவு. அப்புறம் லாம் இருக்குது, மேலே கோடு லானா. லானாவோட நிப்பாட்டாமல் இப்படி போட்டு ஒரு அலிஃபோன் போட்டிருக்காங்க, லாவண்ணா, ஹாவுலா. அந்த லாவண்ணாவை கொஞ்சம் நல்லா நீட்டுங்க என்பதற்காக வேண்டி இப்படி ஒன்று போட்டாங்க. அப்போ ஹாவுலான்னு நீட்டிடணும். அப்புறம் ஹம்சா கீழே போடு, ஈனா. அப்போ இந்த சொல்லில் 2 எழுத்தை நிறைய நீட்டணும். அந்த ஹா என்பதையும் ஜாஸ்தியாக நீட்டணும், ஏன்னா அதுலேயும் மத்து இருக்குது. லாங்கிற எழுத்தையும் ஜாஸ்தியாக நீட்டணும், அதுலேயும் மத்து இருக்கிறது. எப்படி படிக்கணும், ஹா உலா இ. இப்போ ஹாங்கிறதையும் கொஞ்சம் நல்லா நீட்டணும், லா என்பதை என்ன செய்யணும், நல்லா நீட்டணும். அது ஒரு விஷயம். அடுத்த சொல்லு. அதுக்கு அடுத்தது பாங்கிற எழுத்து இருக்குது. அந்த பாவுக்கு என்ன போட்டிருக்காங்க, கீழே கோடு போட்டிருக்காங்க, பீனா. அதுக்கு அடுத்த எழுத்து, பாவுக்கு அடுத்து என்ன எழுத்து, அலிஃபு. அந்த அலிஃபை ஒன்றும் போடாமல் விட்டாங்கன்னா அதை சைலன்ஸாக விட்டு போயிடலாம். ஆனால் அலிஃபுக்கு மேலே கோடு போட்டாங்க, ஆனா. அப்போ பீனா ஆனா, பி அ. பேக்கு கீழே போட்டா பி, அலிஃபுக்கு மேலே போட்டா ஆ, பி அ, பி அ. அதோட நிப்பாட்டாமல் சீன் போட்டிருக்காங்க.
சீனுக்கு அந்த சுக்கூன் இஸ்ஸன்னா வரும்ல, சுக்கூனை போட்டிருக்காங்க. அப்போ பி ஆ இஸ் பி அஸ் அப்படி வந்துருச்சு. அதுக்கப்புறமேல் மீன் போட்டிருக்காங்க, மீனுக்கு மேலே கோடு போட்டிருக்காங்க, பி அஸ்ம. அந்த மீமை நீட்டிப்படி என்று சொல்வதற்காக அலிஃபை சேர்த்துருக்காங்க. அப்போ பி அஸ்மா, அந்த அலிஃபை நல்லா நீட்டு என்று சொல்வதற்காக வேண்டி மத்து சேர்த்துருக்காங்க. அப்போ எப்படி படிக்கணும்? பி அஸ்மா. அதுக்கப்புறம் ஹம்சா வந்துருக்குது, கீழே கோடு ஈனா. அப்போ பி அஸ்மா இ, அந்த மாவை நல்லா நீட்டி அந்த என்ன செய்யணும், படிக்கணும். அதுக்கடுத்து வந்து இந்த பேஜில் உங்களுக்கு கடைசியாக உள்ளது முதல் எழுத்து யா இருக்குது. யாங்கிற எழுத்தில் யானை கீழே 2 புள்ளி வச்சா யா தானே, யா இருக்குது. அதுக்கு மேலே இப்படி நிப்பாட்டி வச்சுருக்காங்க, ஒரு அலிஃபை குட்டி அலிஃபை போட்டிருக்காங்க, யாவண்ணா, யாண்டு ஆயிடுச்சு. அந்த யாவண்ணாவை இப்போ நீட்டுறது கம்மியாக நீட்டுறது, அதை நல்லா நீட்டு என்பதற்காக வேண்டி அதை இப்படி போட்டு விட்ருக்காங்க. அப்போ எப்படி பிடிக்கணும்? இந்த முதல் எழுத்து யா அப்படி வந்துடும். அதுக்கப்புறம் அந்த அலிஃபு இருக்குது, யாவை நீட்டுற அலிஃபு யாவுக்கு மேலே போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு அலிஃபை போட்டிருக்காங்க. அந்த அலிஃபை நல்லா நீட்டுன்னு காட்டுறதுக்காக வேண்டி அலிஃபுக்கு மேலே குட்டி அலிஃபு, அப்போ ஆவண்ணா வச்சு யா ஆ யா ஆண்டு வந்துருச்சு. அதுக்கப்புறம் தால் இருக்குது, மேலே கோடு தானா. அதுக்கப்புறம் மீம் இருக்கிறது, மேலே அந்த கொம்பு உகரம் மூ. இது எப்படி படிக்கணும்? யா ஆதமு. யாங்கிறத கொஞ்சம் அதிகமாக நீட்டி, ஆவண்ணாவை கொஞ்சம் கம்மியாக நீட்டி யா ஆதமு அப்படி படிப்பாங்க. அப்போ இது வந்து நீட்டி படிக்கிறதுக்கு உரிய ஒரு விஷயம், இது வந்து அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சட்டம். அப்போ நீட்டி படித்தல் என்பதை வந்து அதுக்குன்னு ஒரு குறி வச்சுருக்கிறாங்க. இதையே நீங்கள் வந்து ஒரு மூவண்ணா போடுறீங்கன்னு வைங்க, மூவண்ணா மீமு வாவு போட்டீங்க மூ, அந்த ஒரு சொரியை போட்டுட்டு இதே மத்தை போட்டாங்கன்னு வைங்க, அதை எப்படி படிக்கணும்? மூ. இப்போ இங்கே காட்டின படங்கள் எல்லாம் ஆண்டு நீட்டுறதுக்குள்ளே தான் காட்டியிருக்கிறோம். ஆவை நீட்டுற மாதிரியே ஈ என்பதையும் கூடுதலாக நீட்டுற இடம் இருக்கிறது, ஊ என்பதையும் கூடுதலாக நீட்ட வேண்டி இருக்கிறது. அப்போ ஆ ஈ ஊ இந்த மூணையுமே அந்த குறியீட்டோடு சேர்த்து இதையும் சேர்த்து விட்டுருந்தாங்கன்னு சொன்னால் அப்போ மூ லீ, லீன்னு லேசாக நீட்டாமல் நல்லா நீட்டி விடணும். அப்போ இந்த மாதிரி வந்து ஆவண்ணாவையும் அதிகமாக நீட்டலாம், ஈயண்ணாவையும் அதிகமாக நீட்டலாம், ஊவண்ணாவை அதிகமாக நீட்டலாம். அப்போ அதிகமாக நீட்டுவதுங்கிறது அந்த மொழியில் இருக்கிறதுனால அதிகமாக நீட்டுவதற்குன்னு என்ன செய்கிறாங்க, ஒரு குறியீடை கண்டுபிடிச்சி பிற்காலத்தில் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க. முந்திலாம் அந்த கிராமர் படித்தவங்களுக்கு, அந்த மனப்பாடம் பண்ணவங்களுக்கு அந்த இடத்த வச்சு இது அதிகமாக நீட்டணும்னு கண்டுபிடிச்சிக்கிடுவாங்க. நமக்கு வந்து அரபி மொழி தெரியாத மக்களுக்கு வந்து கஷ்டங்கிறதுனால நம்மளுக்கு எளிமைப்படுத்துறதுக்காக நினைஞ்சிருக்கிறாங்க, இந்த ஒரு வழியை நினைஞ்சிருக்கிறாங்க, கண்டுபிடிச்சி தந்திருக்கிறாங்க. அப்போ இது ஒரு விஷயமாக நீ என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்ம அந்த இரட்டை குறியீடான ஷத்துங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். அதுக்கடுத்து வந்து அதிகமாக நீட்டுவதை என்ன செய்கிறது, கொஞ்சம் ஜாஸ்தியாக நீட்டுவதற்குரிய குறியீட்டையும் பார்த்து விட்டோம். அப்போ நம்ம அந்த குறியீடுகளை பொறுத்த வரைக்கும் அதிகமாக நெருங்கி முடிச்சிடும், மேற்குறைய முடித்த மாதிரி தான், இன்னும் கொஞ்சோண்டு தான் இருக்கிறது. இன்னும் சில அடையாள குறியீடுகளையும் பார்த்து முடிச்சிட்டோம் என்று சொன்னால் அநேகமாக அடுத்த வாரத்தில் அந்த குறியீடெல்லாம் முடிஞ்சு போயிடும். அடுத்த வாரத்துக்கு அந்த 2 நாள் பாடத்தில் அந்த குறியீடுகள் அனைத்தும் முழுமையாயிரும். அதை முடித்த பிறகு என்ன செய்வோம் என்று கேட்டால், ஒவ்வொரு சின்ன சின்ன சூறாவாக உங்களுக்கு போட்டு விட்டு அதை முழுசாக என்ன செய்வோம், ஒன்று ஒன்றா உங்களுக்கு வாசி சொல்லி அதை ராகமாக ஓதுறது நமக்கு வரவே வராது. அதுக்காண்டி ராகமாக ஓதுற ஆளை வச்சு என்ன செய்வோம், உங்களுக்கு அழகான முறையில் கிராத்து ஓதுறது நமக்கு ராகண்டா வராது. அதில் ராகம் ஓதுற ஆளை வச்சு உங்களுக்கு என்ன செய்வோம், அதை வந்து நீங்கள் அடுத்த வாரம் முடிஞ்சு அதுக்கு அடுத்த வாரங்களில் அதையும் உங்களுக்கு சொல்லி தந்துடுவோம். அப்போ இன்றைய பாடம் வந்து அதாவது நீட்டல் குறி, அதிக நீட்டல் குறி. நேற்றைய பாடம் வந்து அழுத்த குறி. இந்த 2 குறிகளையும் நீங்கள் பார்த்து இந்த படத்தில் உள்ளதை என்ன செய்யணும், மனப்பாடம் பண்ணி வைத்துக்கணும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் மீதி உள்ள பாடத்தை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.